Maybe we can wait for 1 minute, sir. Parvala. See, friends, students, இங்கே ஐடன் ஒரு பையன் இருக்கான், இங்கே வந்திருக்காரு. அவர் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட், சியூஇடியில் பாஸ் பண்ணி டிஎன்ஏயில் சேர்ந்த ஒரு பையன். பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்பில் கூட ஆன்சர் பண்ணுவார். அவர் வந்து இப்போ இது டிஎன்ஏவில் சேர்ந்துருக்காரு, ஃபுட் டெக்னாலஜி. பட் he has joined through CUET. ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் பாய் தான், மேபி லிட்டில் அபவ் ஆவரேஜ் பாய். கரெக்டாக சொன்னேன். இப்போ கரெக்டாடா, நான் பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டா? ஐயா கரெக்ட் சார், கம்ப்ளீட்லி கரெக்ட். ஆமாம், அதனால கிடைக்குமான்னு எனக்கெல்லாம் டவுட்டு. ஆனால் ஈவன் இஸ் ஏபிள் டு மேக் இட். ஸோ இட்ஸ் குட் தட் இஸ் கம். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டால் இந்த நெக்ஸ்ட் 1 month, நம்ம 1 month கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு எக்ஸாம்? சியூஇடி என்ன டேட்டு? May 15. May 15. ஓ, இது என்ன 15 நாள் தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஜூனுங்களா மேடம்? ஓகே. ஆமாம், என்ன பண்ணலான்னு ஆக்சுவலாக நான் இன்னைக்கு அன்னபூர்ணிட்ட சாயந்தரம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். we will have more number of classes. 6 நாள்னா 6 நாள் ஈவினிங், 6 நாள் மார்னிங், ஒரு 2-3 நாள் வைக்கலான்ட்டு இருக்கேன். 6:45 to 7:45 அந்த மாதிரி. அது எந்த டைமிங்குன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வச்சு நம்ம மேத்ஸு, இங்கிலீஷு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ண ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். we will work out soon. by மண்டேலேருந்து எப்படி பண்ண முடியுமோ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணலாம். I will take the morning class. நம்ம மார்னிங் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் வர முடியாட்டி கூட I will be there. Evening class as usual, Aditya, Annapurni or others will join us. Okay? Saturday morning I will be there, sir. Saturday morning, if it is 7 o'clock I will be fine. 7 to 8. நான் 6:45 7 ஆயிடுது actually. Okay, because already I am having from Monday to 2 வாரம் தான். We will maximize the number of classes. That is the whole idea. Okay, carry on, Annapurni. Let me not waste your time. Sir. Carry on. Yes, sure, sir. Sure, thank you. So good evening students once again. So today we are starting Indian history. சரியா? Indian history வந்து இது வந்து ஒரு long PDF. So அதுல ரொம்ப important points மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். So Indian history அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து 3 parts-ஆ டிவைட் பண்ணிக்கணும். Ancient font கொஞ்சம் பெருசு பண்றீங்களா? yes sir. ரொம்ப சின்னதா போடு. Okay sir, okay. Is it visible? எல்லாருக்கும் தெரியுதா? உங்க தம்ஸ் அப் கொடுத்தா போறோம் நீங்க. ஓகே, தெரியுதுன்னா ஓகே ஃபைன். இல்ல உங்களுக்கு அப்படியே போன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா ஸ்கிரீனை ஜூம் பண்ணா கூட போறோம். உங்க போன் ஸ்கிரீனை யூசிங் யுவர் ஃபிங்கர்ஸ் இப்படி பண்ணாலே அந்த போன் ஸ்கிரீன் பெருசாயிடும். ஓகே, அந்த சைடு நான் ஜூம் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் நீங்களும் கூட பண்ணா கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் வரலாறு எப்பவுமே 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, தட் இஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடீவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ஏன்ஷியன்ட், மிடீவல், மாடர்ன். இது டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்க்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 3-4 கிளாஸ் நான் அதையே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்ஷியன்ட் அப்படிங்கும்போது இந்த கிங் குவீன்ஸ் எல்லாம் இருந்த டைம். மிடீவல் அப்படிங்கும்போதும் பாதி கிங் அவங்களோட ரூல் அதெல்லாம் வரும், பாதி வந்து கொஞ்சம் மாடர்னா வரும். அண்ட் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி இந்த வியாபாரம் அதெல்லாம் வந்து மிடீவல் இந்தியாலேயே ஸ்டார்ட் ஆயாச்சு. தேர்ட் ஒன் வந்து இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல்னு இருக்கு, தட் இஸ் கால்டு மாடர்ன் இந்தியா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா தான். பிகாஸ் 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுலேருந்தே மாடர்ன் இந்தியாவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டில் டுடே இன்ன வரைக்கும் மாடர்ன் இந்தியாவில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, so the history of India has been broadly divided into 3 periods, namely ancient India, medieval India and modern India. Modern India ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, the history of modern India is again divided into 2 major periods. ஓகே, இப்போ மாடர்ன் இந்தியாவை மட்டும், அதாவது இந்த 3வது கேட்டகரியை மட்டும் நம்ம மறுபடியும் 2-ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். பிஃபோர் ஹிஸ்டரி, தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது எதுல இருக்கும்? ப்ரீலியா போஸ்ட்லியா? நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இருக்கோமா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இருக்கோமா? Anyone can answer. Yes, post-independent India. Okay. So the history of modern India is further subdivided into 2 major periods. The British period. The British period அப்படிங்கிறதா pre-independent India. Independenceக்கு முன்னாடி. Pre அப்படின்னா முன்னாடி. The Indian freedom struggle and partition of India. இது வந்து post-independence. Partition of Indiana, India, Pakistan நடுவுல partition வந்தது. Indian freedom struggle நடந்தது. அப்படிதான் finally we got independence. இல்லையா? So அது வந்து post-independent India. இதுமே postனா after அப்படிங்கிற meaning. இங்கிலீஷ்ல pre-னா before, postனா after. இப்போ மொபைல் கனெக்ஷன் எடுக்கும்போது ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, இது இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ப்ரீ அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். இப்போ ப்ரீபெய்டு, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ப்ரீபோன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ரீபோன் பண்றதுன்னா ஃபிக்ஸ் பண்ண டேட்டை விட 2 நாள் 3 நாள் முன்னாடியே வைக்கிறது ப்ரீபோன் பண்றது. போஸ்ட்போன் பண்றதுன்னா தள்ளி வைக்கிறது. இப்போ மே 1க்கு நடக்க வேண்டியது மே 5க்கு நடக்கிறது அப்படின்னா போஸ்ட்போன் பண்றது. இப்போ ப்ரீனா பிஃபோர்னு மீனிங் இங்கிலீஷ்ல, போஸ்ட் அப்படின்னா ஆஃப்டர்னு மீனிங். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இப்படி 2 பார்ட்ஸா நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவை மட்டும் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்ப டோட்டலி நம்ம 5 பார்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதுலயே மறுபடியும் பிரிட்டிஷ் பீரியட் அண்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியால மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பிபிடி கூட நான் வேணா ஷேர் பண்றேன். ஓகே. So the most important period of ancient Indian history is the development of Indus Valley civilization. Very, very important. Sindhu Samaveli Nagarigam அப்படின்னு கொடுத்திருக்கு கூகுள்ல. Okay, so Indus Valley civilization. This civilization was developed on the bank of river Indus. Indus river அப்படின்னா இன்னைக்கு இப்ப நம்ம சொல்ற கங்கா ரிவரை தான் இண்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ சிவிலைசேஷன் வந்து எங்க டெவலப் ஆச்சு இந்த நாகரிகம்னு கேட்டா இண்டஸ் ரிவர்ல, இண்டஸ் ரிவரோட கரையில. ஓகே. இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஜம்மு இன் த நார்த் டு அஹமத்நகர் இன் த சவுத் அண்ட் இன் வேரியஸ் லொகேஷன்ஸ் ஆஃப் குஜராத். ஸோ ஜம்மு நார்த்ல இருக்கிற ஜம்முலேருந்து ஆரம்பிச்சு சவுத்ல இருக்கிற அஹமத் நகர் வரை இந்த சிவிலைசேஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகே. அங்கே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கு. அண்ட் இன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத் ஆல்சோ. குஜராத் வந்து வெஸ்ட்ல வரும். ஓகே. த மெயின் சைட்ஸ் விச் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் த எக்ஸ்கவேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எக்ஸ்கவேட் பண்ண டைம்ல ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் பண்ணின டைம்ல அவங்களுக்கு தெரியப்பட்ட இடங்கள், ஃபேமஸான இடங்கள் இதெல்லாம் பார்த்தா சைட்ஸ் அப்படிங்கிறது காலிபங்கன் இன் ராஜஸ்தான், லோத்தல் வெரி இம்பார்ட்டன்ட், லோத்தல் இன் குஜராத், பன்வாலி இன் ஹரியானா, ரோப்பர் இன் பஞ்சாப். ஸோ 4 பிளேசஸ் காலிபங்கன், லோத்தல், பன்வாலி, ரோப்பர். இது மேட்ச் த ஃபாலோவிங்ல கூட கேட்கலாம். காலிபங்கன் இஸ் இன் ராஜஸ்தான், லோத்தல் இன் குஜராத், பன்வாலி இன் ஹரியானா அண்ட் ரோப்பர் இன் பஞ்சாப். ஸோ இந்த 4 பிளேசஸ் ஆப்போசிட்டா அந்த ஸ்டேட் பேரே எழுதி வச்சு படிங்க. காலிபங்கன் ஹைஃபன் போட்டு ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். லோத்தல் குஜராத் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நிறைய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. பன்வாலி ஹரியானா, ரோப்பர் பஞ்சாப். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்தது? இட் லைஸ் பிட்வீன் 3000 BC and 1500 BC. What is BC? What is BC? Full form என்னது? Before Christ. Before Christ. Okay. BC மாதிரி இன்னொரு பீரியட் இருக்கே, அது என்னது? BE. இல்ல, BC AD. AD. ADனா என்னது? இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது ADல இருக்கும். ADனா என்னதுப்பா? Anno Domini. Anno Domini. அதானது பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னா கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏடி அப்படின்னா கிரைஸ்டோட டெத்துக்கு அப்புறம். டெத் இல்ல, சாரி, கிரைஸ்டோட பர்த்துக்கு அப்புறம். Anno Domini. ஒரு நம்பர் லைன் இமேஜின் பண்ணினீங்கன்னா அந்த நம்பர் லைன்ல சென்டர்ல 0 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 0 தான் வந்து கிரைஸ்ட் பிறந்த வருஷம். ஓகே. இப்போ 0வோட பேக்ல வர்றது எல்லாமே பிசி அண்ட் 0க்கு ஃப்ரண்ட்ல வர்றது எல்லாமே ஏடி. திஸ் பிசி இஸ் பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி இஸ் Anno Domini. ஓகே. அது வேற ஒரு அர்த்தத்துல கூட சொல்லலாம், காமன் ஈரா அண்ட் பிஃபோர் காமன் ஈரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஇ, பிசிஇனா பிஃபோர் காமன் ஈரா, அதுதான் பிசி, பிசியோட இன்னொரு பேரு. சிஇ அப்படின்னா காமன் ஈரா. ப்ளீஸ் நோட் இட், நோட் பண்ணுங்க. பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் ஈரா, அதைத்தான் பிசி அப்படி சொல்றோம். பிஃபோர் கிரைஸ்ட் இல்லைன்னா பிஃபோர் காமன் ஏரா. ஏடி அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் சிஇ, காமன் ஈரா. ஏடி இஸ் Anno Domini. ANNO Domini. Anno Dominiயோட இன்னொரு பேர் தான் சிஇ, காமன் ஈரா. அப்ப இப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம். பிசிஇன்னு சொன்னா பிசி, ஏடினா சிஇ, ரெண்டு போத் ஆர் சேம். ஸோ சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல சிஇ பிசிஇன்னு இருக்கும், சிலதுல வந்து ஏடி பிசி அப்படி இருக்கும். ஓகே. ஸோ த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லைஸ் பிட்வீன் 3000 BC and 1500 BC. BC எப்பவுமே நம்பர் சொல்லும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரும். ஏன்னா நம்ம வந்து பிஃபோர் கிரைஸ்ட் சொல்றோம். அதனால 3000 BCல இருந்து 1500 BC வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இருந்தது. The main cities associated
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த முக்கியமான நகரங்கள் எதெல்லாம்னு பார்த்தா ஹரப்பா, மொஹென்ஜோதாரோ அண்ட் லோத்தல். ஹரப்பா, மொஹென்ஜோதாரோ அண்ட் லோத்தல். இஃப் யூஆர் ஹேவிங் அ பென் அண்ட் நோட் புக் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சும்மா ஃபோன் பார்த்து அட்டென்ட் பண்றதை விட நோட் டேக்கிங் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நான் பேராகிராஃபா இப்படி படிக்கிறத விட பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர்ப்பா. ஓகே, ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டெவலப்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் இண்டஸ். அப்புறம் இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஜம்மு இன் த நார்த் டு அகமதுநகர் இன் த சவுத் அண்ட் இன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத் ஆல்சோ. த மெயின் சைட்ஸ் எதெல்லாம், இவங்க குழி தோண்டி கண்டுபிடிச்ச சைட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தா காலிபங்கன் இன் ராஜஸ்தான், லோத்தல் இன் குஜராத், பன்வாலி இன் ஹரியானா அண்ட் ரோப்பர் இன் பஞ்சாப். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் வந்து 3000 BC டு 1500 BC. த மெயின் சிட்டிஸ் எதெல்லாம் அங்க ஹரப்பா, மொஹென்ஜோதாரோ அண்ட் லோத்தல். அப்புறம் இந்த சிவிலைசேஷனோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இல்லைன்னா நமக்கு அதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அதனோட ஒரு டிஸ்டிங்டா இருந்தது என்னதுன்னா அதனோட டவுன் பிளானிங். டவுன் பிளானிங் அந்த அம்சம், முக்கியமான ஒரு அம்சம் வந்து டவுன் பிளானிங். டவுன் பிளானிங் அப்படின்னா என்னது, இப்போ நம்ம எல்லாம் வந்து சிட்டிஸ்ல இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற சிட்டி வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, இது எல்லாமே வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து இந்த டவுன் பிளானிங் ரொம்ப ஸ்பெக்குலியரா இருந்தது. டவுன் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு அர்பன் சிட்டினா எப்படி இருக்கணும், ரூரல்னா அப்படி எப்படி இருக்கணும். ஓகே, ஸோ டவுன் பிளானிங் மீன்ஸ் நகர திட்டமிடல். ஓகே, ஸோ இது வந்து அன்னைக்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா இருந்தது. த மெயின் ஃபீச்சர் ஆஃப் திஸ் சிவிலைசேஷன் வாஸ் டவுன் பிளானிங். டவுன் பிளானிங்ல நல்லதுன்னு சொல்ல ரீசன் என்ன, தே ஹேட் கிரேட் பில்டிங்ஸ், வெல் பிளான் ரோட்ஸ், சிட்டிஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தது, நல்ல ரோட்ஸ் இருந்தது, வெல் பிளான் ரோட்ஸ். இன்னைக்கு இப்போ இருக்க நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ட்ரைனேஜ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு இருக்கல. நல்ல சிட்டிஸ் இருந்தது அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வாஸ் பெர்ஃபெக்ட். இப்போ மழை பெஞ்சா தண்ணி கட்டி நிற்கிற பிரச்சனை இன்னைக்கு நம்ம நாட்டில் ரொம்ப சுலபமானது, ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் இருக்கல. ஸோ த மெயின் ஃபீச்சர் ஆஃப் தி சிவிலைசேஷன் வாஸ் டவுன் பிளானிங். ஹண்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் வித் த மெயின் சோர்சஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க பீப்புள், ஹண்டிங் அண்ட் லைவ்லிஹுட். ஹண்டிங் வேட்டை அண்ட் அக்ரிகல்ச்சர், ஹண்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர்னா என்னது, ஃபார்மிங். ஓகே, கிருஷி. ஸோ ஹண்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் வித் த மெயின் சோர்சஸ் ஆஃப் லைவ்லிஹுட். தே வர் த ஃபர்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் காட்டன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம் எக்ஸாமுக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணது என்னதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா காட்டன், இல்லை நேரம் ஆப்போசிட்டாகவும் கேட்கலாம். காட்டன் முதலா ப்ரொடியூஸ் பண்ணினது எங்க, இல்லைன்னா யாரு, எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்தவங்க. ஓகே, காட்டன் ப்ரொடக்ஷன் முதல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி கொஞ்சம் பழைய சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இப்போ நம்ம படிச்சதுலயும் பழசு. ஓகே, this was the earliest civilization that flourished in India on the banks of the river Indus. Already பார்த்துட்டோம். From frontiers extending from Manda on the Chenab near Jammu in the north to Daimabad on the Godavari in Ahmednagar in south. இப்போ கொஞ்சம் கூட கிளியரா கொடுத்துருக்காங்க. நார்த்ல இருக்கிற ஜம்முலேருந்து சவுத்தில் இருக்கிற அகமதுநகர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஆனால் அது கொஞ்சம் கூட கிளியரா நார்த்தில் ஜம்முல எந்த ரிவர்லேருந்து, ஜேனாப் அப்படிங்கிற ரிவர்லேருந்து. மண்டா அப்படிங்கிறது சேனாப் ரிவர் பக்கத்துல வரும். எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் மண்டா ஆன் த சேனாப். சேனாப் இஸ் த நேம் ஆஃப் ரிவர். ஓகே, சேனாப் ரிவர் வந்து எங்க இருக்கு, ஜம்முல இருக்கு. ஓகே, ஸோ ஜம்முல இருக்கிற சேனாப் ரிவர்ல இருந்து தைமாபாத், அதாவது கோதாவரி ரிவர் இந்த அகமதுநகர். ஸோ ஜம்முல சேனாப், அகமதுநகர்ல கோதாவரி. ஸோ ஜேனாப்ல இருந்து கோதாவரி வரைக்கும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எவ்வளோ சைட்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தா எம்ப்ரேசிங் 200 சைட்ஸ், கிட்டத்தட்ட 200 சைட்ஸ் இருந்திருக்கு. சைட்ஸ்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி லோத்தல், காலிபங்கன், பன்வாலி, இந்த மாதிரி 200 சைட்ஸ் இருந்திருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மெயின் சைட்ஸ் தான் வந்து இந்த காலிபங்கன், லோத்தல், பன்வாலி, ரோப்பர், இது எல்லாமே. Embracing 200 sites in the Kutch Saurashtra region of Gujarat out of more than 1000 and above
sites all over. அப்ப இந்த குஜராத்ல இருக்கிற சௌராஷ்டிரா ரீஜன்ல, கட்ச் சௌராஷ்டிரா ரீஜன்ல மட்டுமே 200 சைட்ஸ் இருந்திருக்கு. இப்போ மொத்தமா எத்தனை சைட்ஸ் இருந்திருக்கு சொல்றாங்க? 1000 சைட்ஸுக்கு மேலே இருந்திருக்கு. 1000 சைட்ஸ்க்கு மேலே இருந்ததுல ரொம்ப முக்கியமானதுதான் வந்து காலிபங்கன், லோத்தல், பன்வாலி அண்ட் ரோப்பர். ஓகே, அதுல 200 சைட்ஸும் வந்து குஜராத்ல இருக்கிற கட்ச் சௌராஷ்டிரா ரீஜன்ல இருந்திருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதனோட பீரியட் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் 3000 BC to 1500 BCன்னு பார்த்தோம். ஆனா இங்க கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. 2500 BC to 1800 BCன்னு கொடுத்திருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டா, this is a period after main Indus Valley civilization. அதாவது Indus Valley civilization வந்து 3000ல இருந்து ஸ்டார்டிங் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜாஸ்தி அதுல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிய வந்தது 2500 BCல இருந்து தான் அண்ட் 1800 BCக்குள்ள. இப்போ இங்க கம்மி ஆகும்போது இந்த பக்கம் கம்மியாகுது பாருங்க. 3000 அப்படிங்கிறது 2500 ஆனது கம்மியாச்சு. 1500 1800 ஆனப்ப ஜாஸ்தி ஆச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் பீரியட் வந்து சேமா தான் வருது. 1500 வருஷம், இங்க 1500 வருதா, 2500 1300 வருஷம் வருது. இங்க கால்குலேட் பண்ணா 1300 வருஷம் வருது. ஸோ ஏர்லி ஹரப்பன் ஏஜ் வந்து 3200 BC to 2600 BC. 3000க்கு முன்னாடி வந்து ஏர்லி ஹரப்பன் ஆரம்பிச்சாச்சு. ஏர்லி ஹரப்பன்னா வந்து ஒண்ணுமே இருந்திருக்காது அந்த டைம்ல. ஓகே, அப்போ சிட்டிஸ் வந்து மோர் தேன் 800 cities related to Harappan civilization have been discovered. முதல்ல 1000 சைட்ஸ் எல்லாம் இருக்கல, கிட்டத்தட்ட 800 சைட்டு அவ்வளவுதான் இருந்தது. அதுல சம் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் தான் வந்து ஹாரப்பா, மொஹெஞ்சோதாரோ, காலிபங்கன், லோத்தல், அப்புறம் அலம்கிர்பூர், அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ரோப்பர் இன் பஞ்சாப், பன்வாலி இன் ஹரியானா. ஓகே, இப்போ பன்வாலி ரோப்பர் பத்தி இதுல கொடுக்கல. காலிபங்கன், லோத்தல், அலம்கிர்பூர், ஹரப்பா, மொஹெஞ்சோதாரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹரப்பா பத்தி என்ன சொல்றாங்க? லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் ரவி இன் பஞ்சாப். பஞ்சாப்ல இருக்கிற ரிவர் தான் வந்து ரவி. ரவி அப்படிங்கிற ரிவர், ரவி, அது மாதிரி 5 ரிவர் சேர்ந்துதான் பஞ்சாப் அப்படிங்கிற பேரு வந்தது. அந்த 5 ரிவர்ஸ்ல ஒரு ரிவர் தான் வந்து ரவி. So Harappa is located on the banks of Ravi in Punjab, and it was the first settlement where the Indus civilization was discovered. So முதல்ல அங்கதான் வந்து ஜனங்க குடியிருப்பு ஆரம்பிச்சது வந்து இங்கதான் ஹரப்பா அப்படிங்கிற சைட்ல தான். முதல்ல அவங்களை வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சது, ஒரு சின்ன வீடு கட்டி ஒரு குடில் கட்டி ஸ்டே பண்ண ஆரம்பிச்சது முதல்ல ஹரப்பால தான். ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்னா என்னது? ஒரு இடத்துல பெர்மனண்டா ஸ்டே பண்றது. In terms of its size and variety of objects, it ranks as the premier city of Indus civilization. Indus civilizationலயே முதல்ல வந்த சிட்டி வந்து ஹரப்பா தான். So number 1 city is always Harappa. Okay, next is Mohenjo-daro. Mohenjo-daro வந்து சிந்த் அப்படிங்கிற ரிவரோட பேங்க்ஸ்ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சிந்த் ரிவர், சிந்து அப்படிங்கிறோம்ல, அதுதான் சிந்த். Mohenjo-daro in Sindh on the bank of Indus is the largest known Indus city. அப்போ ஹரப்பா வந்து பிரீமியர் சிட்டி, மொஹெஞ்சோதாரோ வந்து லார்ஜஸ்ட் சிட்டி. பிகாஸ் ஹரப்பாவோட ஏரியா வைஸ் மொஹெஞ்சோதாரோ இஸ் லார்ஜர். Most of the information about the Indus civilization is derived from the study of town planning, houses, seals and ceilings from this place. மொஹெஞ்சோதாரோ பத்தி அது மாதிரி ஹரப்பாவை பத்தி எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி தெரிய வந்ததுன்னா, அந்த காலத்து டவுன் பிளானிங், ஹவுசஸ் எப்படி இருந்தது, சீல்ஸ், முத்திரைகள் வைப்பாங்க இல்லையா, சீல்ஸ், சீலிங்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் தெரிய வந்தது. நெக்ஸ்ட் வந்து காலிபங்கன். காலிபங்கன் is similar to Mohenjo-daro. The site of Kalibangan in Rajasthan, excavated in 1960s, seems to have been a provincial capital. So இது வந்து 1960ல தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. காலிபங்கன் வந்து இப்போ சொல்ல போனா 64 வருஷம் தான் ஆச்சு கண்டுபிடிச்சு. Now we are in 2024 இல்லையா? ஸோ 64 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச காலிபங்கன் வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கேபிட்டலா இருந்திருக்கு. எதனோட கேபிட்டல்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கேபிட்டல். இப்போ இதெல்லாம் ஒன்றும், இப்போ கேபிட்டல் எல்லாம் நம்ம வேற, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லோத்தல். லோத்தல் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, லோத்தல்ல வந்து சீ ட்ரேடிங் நடந்திருந்தது, கடல் வியாபாரம், கப்பல் வியாபாரம், அதாவது த்ரூ போட், ஷிப் வழியான வியாபாரம். ஓகே, so Lothal, the site of Lothal in Gujarat was an outpost for sea trade with contemporary West Asian
சிவிலைசேஷன். இன்னைக்கு இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட எல்லாம் லோத்தல் வந்து ட்ரேடிங்ல இருந்தது, வியாபாரத்துல இருந்தது. அன்னைக்கே வந்து லோத்தல் வந்து இட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வந்து அலம்கிர்பூர். அலம்கிர்பூர் இஸ் லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் இன் த கங்கா யமுனா தோவப். கங்கா யமுனா நடுவுல வர அந்த ஒரு பேசேஜ்ல தான் வந்து அலம்கிர்பூர் அப்படிங்கிற சிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் லொகேஷன் ஆஃப் ஹாரப்பன் டவுன்ஸ். ஹரப்பால இருந்த டவுன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி வெல் பிளான்டு டவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நல்லாவே ஸ்ட்ரக்சர்டு டவுன்ஸாக தான் இருந்திருக்கு. அது எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஹாரப்பன் சைட்ஸ் were located in the floodplains of the Indus and Ghaggar Hakra rivers. மழை பெஞ்சா சீக்கிரமா பிரளயம் மாதிரி ஆயிடும், தண்ணி ஏறிடும். பட் அட் த சேம் டைம் நிறைய மழை கிடைச்சு நிறைய தண்ணி கிடைக்கிறதுனால அங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்தது. ரொம்பமா அப்படி மழை கொட்டுறதுன்னா டெஃபினெட்லி அது வந்து ஃப்ளட்ஸா மாறிடும். ஓகே, அது எங்கேயானாலும் ஃப்ளட்ஸ் வரத்தான் சேருது. ஆனா இங்க வந்து ஃப்ளட் பிளைன்ஸ் அப்படின்னா வந்து என்ன, தேவைக்கு மேல தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது. அதனால அக்ரிகல்ச்சர் வாஸ் வெரி குட். ஓகே, இப்போ அங்க இருந்த ஜனங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி பார்க்கலாம். பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக், சொசைட்டி அண்ட் டவுன் பிளானிங், இது நாலும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பொலிட்டிக்கல், எஸ், கேன் எனிபடி ரீட் திஸ் ஒன்? பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ரித்திகா தேவி, கேன் யூ ரீட் இட்? எஸ் மேம். ஓகே. It seems that there was a central government as per the evidence from the existence of assembly hall and citadels. Okay, so political structure எப்படின்னு பார்த்ததுன்னா it seems that there was a central government. So அந்த காலத்திலேயே ஒரு central government எல்லாம் இருந்திருக்கு as per the evidence from the existence of assembly hall and citadels. எப்படி தெரிஞ்சது அந்த காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அசம்பிளி ஹால், இப்போ நம்ம எப்படி இப்போ நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த அசம்பிளின்னு எல்லாம் சொல்ற மாதிரி செக்ரட்டேரியட் இதெல்லாம் இருக்கோ, அது மாதிரி ஒரு அசம்பிளி ஹால் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அண்ட் சிட்டேடல்ஸ்னா என்னது, நிறைய இந்த ஸ்டாச்சூஸ், சிலைகள் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய சிலைகளை தான் வந்து சிட்டேடல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சிட்டேடல்ஸ், அசம்பிளி ஹால்ஸ், இதுல இருந்தெல்லாம் வந்து they found out that central government அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சோஷியோ எக்கனாமிக். எஸ் ரித்திகா, யூ கேன் ரீட் மா. Yes ma'am. The Indus Valley civilization, people sowed seeds in the floodplains in November when the flood water receded and reaped their harvest of wheat and barley in April, before the advent of the next flood. Wheat, rice, barley, milk, dates, fish, egg, and animal flesh formed their staple food. Cotton was first produced by the Indus Valley people. Spun and woven cotton and wool dresses were used by them. Agriculture, hunting, fishing, and rearing of animals or birds was their main source of livelihood. Very good. Thank you. So, socio-economic அப்படிங்கிறது வந்து சோஷியோ அப்படின்னா சொசைட்டி, வந்து சோஷியோ எக்கனாமிக் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட் தமிழ் வேர்ட் இஸ், ஜஸ்ட் a minute. Does anyone know the correct word for socio-economic? தெரியறவங்க சொல்லலாம். சோஷியோ எக்கனாமிக் அப்படிங்கிற பொருளாதார சமூகம். ஓகே, பொருளாதார சமூகம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எப்படி இருந்தது, ஒரு சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது, அது மாதிரி ஒரு எக்கனாமிக் லைஃப் எப்படி இருந்ததுன்னு தான் இதுல கொடுத்துருக்காங்க. The Indus Valley people sowed seeds in the floodplains in November, and when the flood water receded and reaped their harvest of wheat and barley in April. So நவம்பர்ல தான் சீட்ஸ் போட்டதுன்னா ஏப்ரல் ஆகும்போது வீட், பார்லி எல்லாமே கிடைக்கும். Before the advent of the next flood, அடுத்த ஃப்ளட்ஸ் வரதுக்குள்ள இங்க வந்து சீட்ஸ் சோவ் பண்ணி ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கணும், விளைவெடுத்திருக்கணும். வீட், ரைஸ், பார்லி, மில்க், டேட்ஸ், ஃபிஷ், எக், fish, etc. Okay, fish, etc. It's not egg, etc. And animal flesh formed their staple food. Cotton was first produced by the Indus Valley people. Very, very important in the question. Cotton was first produced by dash அப்படின்னா Indus Valley people. Okay. Spun and woven cotton and wool dresses were used by them. So இவங்களோட dressing style அப்படிங்கிறது spun clothes, cotton clothes, and also woolen clothes. Agriculture, hunting, fishing, and rearing of animals or birds was the main source of livelihood. அப்போ agriculture, அந்த farming, அப்புறம் வேட்டை, hunting,
ஃபிஷிங் அண்ட் ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். அந்த மாடு வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, இதெல்லாம் வந்து ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். இந்த பவுல்ட்ரி எல்லாம் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சுது. கோழி வளர்க்கறது எல்லாம் பவுல்ட்ரி. இது எல்லாமே தான் சோஷியோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள். நவ் மூவிங் டு சொசைட்டி. The people had a highly developed artistic sense, which is reflected in their pottery and painting on vases. Flower vases, அந்த காலத்து flower vasesல அவங்க பண்ணியிருக்கிற கிராஃப்ட் ஒர்க் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் அதை பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க நல்ல ரொம்ப ஆர்டிஸ்டிக், நல்ல கிராஃப்ட் சென்சிபிளாக நிறைய பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. பாட்ரினா அந்த மண் பாத்திரங்கள்ல எல்லாம் டிசைன் பண்ணுறது, பெயிண்டிங்ஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டவுன் பிளானிங் எப்படி இருந்ததுன்னா, கிரேட் பில்டிங்ஸ், டபுள் ஸ்டோரிட் டுவெல்லிங்ஸ். டபுள் ஸ்டோரிட்னா 2 நிலை, இப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வேற எடுக்கிற மாதிரி. கிரேட் பில்டிங்ஸ், டபுள் ஸ்டோரிட் டுவெல்லிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் were in existence. There were planned cities and roads. So cities, roads, drainage system, everything was well planned. So this is all about Indus Valley civilization. Now moving to the Vedic period. Early history தான், ancient history தான். இண்டஸ் வேலி முடிஞ்சா அடுத்தது நம்ம படிக்கிறது வந்து வேதிக் பீரியட். வேதிக் பேர்லயே இருக்கு, வேதாஸ், உபனிஷத்ஸ் எல்லாம் வர ஒரு டைம் இது. இந்த டைம்ல இருந்த பீப்புளுக்கு பேர் தான் வந்து ஆரியன்ஸ். வேதிக் பீரியட்ல இருந்த பீப்புளுக்கு பேரு ஆரியன்ஸ். ஸோ வேதிக் ஏஜை வந்து 2ஆ மறுபடியும் டிவைட் பண்ணலாம். ஏர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ வாட் இஸ் ஏர்லி வேதிக் பீரியட்? Yes, can someone read it? Lahari Murugan, can you read the first 3 points? Illiya Lahari Murugan. Srinidhi Raman, can you read it? Srinidhi Raman? Yes, ma'am. Yeah. Okay. This is marked by the entry of Aryans, who were originally inhabitants of Central Asia around the Caspian Sea and probably came through Hindu Kush Mountains. Their period lies between 2500 to 2000 BC. The main feature of Aryans were they were Aryans. They were the admirers of nature and worshipped sun, fire and water. Yagna was an important part of their religion. They had organized system of living and were quite matured socially and politically. Okay. So Aryans அப்படிங்கறவங்க வந்து இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க, இப்போ நமக்கு சுத்தி இருக்கிற ஆளுகளை மாதிரி இல்ல நம்மள மாதிரியோ இருந்தவங்க கிடையாது. ஸோ அவங்க வந்து they were totally different. ஏன்னா first of all, in the early Vedic period அப்படிங்கிறதுல யார் இருந்தாங்க? This is marked by the entry of Aryans. So who were Aryans? Aryans அப்படிங்கிறது யார்? They were originally the inhabitants of Central Asia around the Caspian Sea. Caspian Seaக்கு சுத்தி இருந்த சென்ட்ரல் ஏசியால குடியிருந்த மக்கள் தான் ஆரியன்ஸ். லேட்டர் இவங்க வந்து இந்தியாக்குள்ள என்டர் ஆறது எப்படின்னா ஹிந்து குஷ் மவுண்டன்ஸ் வழி என்டர் ஆறாங்க. and probably came through Hindu Kush mountains. So early Vedic period வந்து 2500 to 2000 BC. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது 2024 ADல இருக்கோம். நம்ம இது 2500 to 2000 BCனா 500 years early Vedic period அப்படிங்கிறது 500 வருஷம் இருந்திருக்கு early Vedic period. இப்போ ஆரியன்ஸை பத்தி சொல்றாங்க. இவங்க எந்த மாதிரி ஆளுங்கள்னா they were the admirers of nature and worshipped the sun, fire and water. சூரியனை கடவுளா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்னி, ஃபயர், அது மாதிரி வாட்டர். பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அக்னி, வாயு, தண்ணி, ஸ்கை, ஆகாயம் அண்ட் பூமி, ஓகே, மண்ணு. அதுதான் அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களை இவங்க அட்மயர் பண்ணிட்டு இருந்தாங்க. காடா இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. they worshipped sun, fire and water. யஜ்ஞானா என்னது? யாகம். இப்ப மழை வரலன்னா யாகம் பண்றாங்க இல்லையா, கோவில் எல்லாம் யாகம் பண்றாங்க, மழையே இல்ல ஊர்ல சொல்லி பூஜை பண்றாங்க இல்லையா, that is called யஜ்ஞா. யஜ்ஞா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட், யஜ்ஞா. யஜ்ஞா was an important part of their religion. ஸோ ஆரியன்ஸ்க்கு வந்து யாகம் இல்லாம லைஃபே கிடையாது. அவங்க ஒவ்வொன்றுக்கும் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க யாகம். they had an organized system of living. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான லைஃப். காலையில எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, ஜெபம் பண்றது,
சாமி கும்பிடுறது, யாகம் பண்றது, ரொம்ப ஒரு சிஸ்டம். தே டோன்ட் வேஸ்ட் டைம் அட் ஆல். ஓகே, they had organized system of living and were quite matured socially and politically. சின்ன குழந்தைகளுக்கே வந்து சின்னத்திலேயே மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமா இருக்கு. டிசிப்ளின்னா என்னதுங்கிறது நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் ஆக்சுவலி படிக்கணும். ஒரு டிசிப்ளின் லைஃப்னா என்னது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நவ் வேதாஸ் அப்படிங்கிறது எதனால இந்த பீரியடுக்கு வேதிக் ஏஜ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த டைம்ல 4 வேதங்கள், அது மாதிரி புராணங்கள், உபனிஷத்துகள், இந்த 3 விஷயங்களுமே வந்து கண்டுபிடிச்ச டைம் அது. இந்த வேதாஸ், புராணாஸ், உபனிஷத்ஸ் எல்லாம் என்னதுன்னா புக்ஸ். நமக்கு எப்படி இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, ஸ்கூல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறோம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை பத்தி. அந்த காலத்துல வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்து இதுதான் டெக்ஸ்ட் புக். இதுல எல்லாம் லைஃபை பத்தி, நேச்சரை பத்தி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸை பத்தி, விசுவாசங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கும். ஈவன் பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது, ஹிந்துவோட ஹோலி புக். பைபிள் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியோட ஹோலி புக். குரான் வந்து இஸ்லாமோட ஹோலி புக். அது மாதிரி வேதாஸ் அப்படிங்கிறது மெயினா அந்த காலத்துல வந்து ஹிந்து தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இந்த பூஜை, யஜ்ஞம் இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ அதனாலதான் இதுக்கு வேதிக் ஏஜ் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பைபிள், குரான் எல்லாம் வந்தது. ஓகே, ஸோ வேதாஸ் அப்படிங்கும்போது there are mainly 4 Vedas. These books were the most sacred books. They are also known as the oldest known books of Indus Valley civilization. அந்த 4 வேதங்கள் எதெல்லாம்னா ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வவேதா. I repeat, ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வவேதா. ரிக்வேதா is the oldest Veda. நிறைய விஷயம் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டினா கேக்குறாங்க, which is the oldest Vedaன்னு ரிக்வேதா. ரிக்வேதா is the oldest and contained prayers of God, Vayu, Varun, Indra and Agni. Godனா கடவுள், வாயுனா ஏர் காற்று, வருண்னா மழை, வருண பகவான் வருண், இந்திரன்னா இந்திரதேவன், அண்ட் அக்னினா அக்னி தேவன் தெரியுமே. ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஏன்னா இவங்களெல்லாம் வந்து காடா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரியன்ஸ். ஸோ அதனால என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரேயர் இருக்கு. இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, பொங்கல் எந்த காடுக்காக செலிப்ரேட் பண்றோம்? குவிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சன் காட். எஸ். ஸோ பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கல் வச்சு சூரியனுக்கு முன்னால அதை வச்சு நம்ம கும்பிடுறோம் இல்லையா. ஸோ சன் இஸ் ஆக்சுவலி காட். சன், மூன் எல்லாமே காட் தான். நமக்கு காண முடியற கடவுள் அவங்க எல்லாமே. அம்மா அப்பா முடிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க தான். ஓகே, ஸோ ஓல்டஸ்ட் வேதா இஸ் ரிக்வேதா. நெக்ஸ்ட் வந்து சாமவேதா. சாமவேதா இஸ் டெல்ட் வித் மியூசிக், சங்கீதம். அது வந்து இதுதான் இசைதான் வந்து சாமவேதா. இந்த கோவில் எல்லாம் கூட சிலது கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரி பாடுவாங்க சிலவங்க, ஒரு சில மந்திரங்களை. தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்குமா எனக்கு தெரியல, கேரளால இருக்கும் நிறைய கோவில்ல. அது வந்து சாமவேதம் பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியா இருக்கும், பாட்டு மாதிரியே இருக்காது அது, ஆனா சாமவேதம் அது. அது வந்து சிவன் கோவில்கள்ல ரொம்ப விசேஷம் அது. நெக்ஸ்ட் வந்து யஜுர்வேதா. யஜுர்வேதம் வந்து ஃபார்முலா, ரிச்சுவல்ஸ். நம்ம படிக்கிறோம் இல்லையா மேக்ஸ்ல, ஃபார்முலேஸ் எல்லாம், டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலா, அதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ரிச்சுவல்ஸ்னா நிறைய ஆச்சாரங்கள், இதெல்லாம் யஜுர்வேதத்துல சொல்லப்பட்டது. அதர்வ வேதா அப்படிங்கிறது மெடிசின்ஸை பத்தி சொல்லப்பட்டது. அதர்வ வேதா டெல்ட் வித் மெடிசின்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொன்று மேட்ச் த ஃபாலோயிங்ல சம்டைம்ஸ் கேட்கலாம். ரிக், சாமா, யஜுர், அதர்வா சொல்லி இந்த சைட்ல 4 ஜம்ப் பண்ணி கொடுத்து மேட்ச் பண்ண கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புராணாஸ். புராணம்னா என்னது நமக்கு தெரியும். புராணம் சும்மா புராணம் பேசிட்டு இருக்காதே சொல்லுவோம். புராணம்னா 18 புராணங்கள் இருக்கு மொத்தம். புராணம்னா ஒவ்வொன்றுல ஒவ்வொன்று இருக்கும். விஷ்ணு புராணம், சிவ புராணம், தேவி புராணம் அப்படின்னு எல்லாமே கடவுள்களை பத்தியான புராணங்கள் தான். அவங்களோட லைஃப் எல்லாம் பத்தி சொல்றது. அதை ஆரம்பிச்சா முடிக்கவே முடியாது, அவ்வளவு கொண்டு இருக்கும் லெங்த். இவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு புக்ஸும் இல்லையா. So the Puranas were 18 in number and contained details of Aryan civilization like rituals, traditions and formulae, etc. So கடவுள்களை பத்தி சொல்லும் போது அதுக்கு நடுவுல கூடவே மனிதர்களை பத்தியும் சொல்லி இருக்கு. ஆரியன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதும் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கு. 18 புராணங்கள், 18 Puranas. Okay. Next is Upanishads. Upanishads 300 Upanishads are there. முண்டகா உபனிஷத்து, அந்த உபனிஷத்து எல்லாம் சொல்லி சத்தியமேவ ஜெயத்தே உபனிஷத் சொன்னபடி ஞாபகம் வந்தது. சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது நம்ம நேஷனல் எம்ப்ளம்ல பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஸோ அதை எந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். இட் இஸ் அ சான்ஸ்கிரிட் சென்டென்ஸ். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் விச் உபனிஷத்? ஐஏஎஸ்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் முண்டகா உபனிஷத்.
ஓகே, முண்டக உபனிஷத்துல இருக்கிற ஒரு டேர்ம் தான் அது சத்தியமேவ ஜெயதே. ஓகே, so Upanishads, they are the main source of Indian philosophy and are 300 in number. So Vedas 4, Puranas 18, Upanishads 300. Clear? In the section clear? Yes, ma'am. Okay. So now moving to the Brahmanas and the Aranyakas. Aryans அப்படிங்கறதே வந்து நம்ம வந்து ரெண்டா படிக்கிறோம். பிராமணா அப்படின்னு ஒரு கேட்டகரி, ஆரண்யகாஸ். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்டான ரிலீஜியஸ் புக்ஸ், பிராமணாஸ் அண்ட் ஆரண்யகாஸ். எதனால இப்படி ஒரு பேர் வந்ததுன்னா, பிராமணாஸ், பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அது ஒரு காஸ்ட் பிராமின் அப்படிங்கிறது. ஸோ பிராமணாஸ் அப்படிங்கிறது ஆரண்யகா அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்ல இருந்தவங்கன்னு பேரு. ஆரண்ய கண்டம், ராமாயணத்துல யுத்த கண்டம், பாலகண்டம், ஆரண்ய கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு. இவங்க எல்லாம் ராமலட்சுமண சீதை வந்து காட்டுல போய் இருந்த அந்த 14 இயர்ஸோட கதை வந்து ஆரண்ய கண்டத்துல சொல்லுவாங்க. ராவணன் சீதையை தூக்கின்னு போனது, கடத்திட்டு போனது, இது எல்லாமே. ஸோ பிராமணாஸ் அண்ட் ஆரண்யகாஸ் அப்படிங்கிறது வேற ரெண்டு இம்பார்ட்டன்டான புக்ஸ். இப்போ ஹூ ஆர் த ஆரியன்ஸ், மறுபடியும் இதே தான் சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் இந்த செக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இது ரொம்ப மறுபடியும் டீப்பா போறது. இது மட்டும் பார்க்கலாம். ஆரியன் அப்படின்னா என்ன மீனிங்? அரி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆரினா வந்து ஃபாரினர்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு மீனிங். சான்ஸ்கிரிட்ல ஆரி அப்படின்னா வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. we already discussed, சென்ட்ரல் ஏசியால இருந்தவங்க ஹிந்து குஷ் மவுண்டன்ஸ் வழி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. காஸ்பியன் சீயை சுத்தி இருந்த சென்ட்ரல் ஏசியால இருந்தவங்க ஹிந்து குஷ் மவுண்டன் வழிதான் இந்தியாக்குள்ள கடந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ஆரியன்ஸோட இதுதான், நம்ம எல்லாம் பரம்பரை தான். ஓகே, அவங்களோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு ஆரியன்ஸை பத்தி முதல்ல சொல்றது வந்து எங்கன்னு பார்த்தா, பகர் கி பீஸ் ட்ரீட்டி, இப்படி ஒரு ட்ரீட்டி ஒரு புக்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுல வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நவ் ஏர்லி வேதிக் பீரியட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியட் அப்படிங்கிறது 2000ல இருந்து 700 BC வரைக்கும். ஏர்லி வேதிக் பீரியட் வந்து 2500 to 2000 BC. லேட்டர் வேதிக் பீரியட் வந்து 2000 to 700 BC. இப்போ இது எத்தனை வருஷம்? 1300 இயர்ஸ், 1300 வருஷம். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாங். ஏர்லி வேதிக்கை விட இதுதான் வந்து லாங் பீரியட். இந்த பீரியடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிராமணிக்கல் ஏஜ், which resembles modern day Hindu religion. நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்து ரிலீஜியன் தான் வந்து அந்த காலத்துல ஜாஸ்தி இருந்தது. இது வந்து ரிலீஜியன் தமிழ்ல இது பண்றதோ எதுவும் கிடையாது. அந்த காலத்துல வந்து கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லாம் வந்து வெளி கண்ட்ரீஸ்ல தான் ஜாஸ்தி இருந்தது, இந்தியாவில இருக்கல, பாரத தேசத்துல இருக்கல. அதனாலதான் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியனை பத்தியே சொல்றாங்க, ஹிந்து மதத்தை பத்தி ஜாஸ்தி சொல்றாங்க. ஸோ ஏர்லி வேதம் எல்லாம் ஹிந்துஸ்க்கு தானே இல்லையா? ஸோ ஏர்லி வேதிக் பீரியட் 500 இயர்ஸ், லேட்டர் வேதிக் பீரியட் 1300 இயர்ஸ் இருந்திருக்கு. திஸ் பீரியட் இஸ் ஆல்சோ கால்ட் பிராமணிக்கல் ஏஜ். இப்போ லேட்டர் வேதிக் பீரியட்ல சொசைட்டியே, ஜனங்களையே வந்து 4ஆ டிவைட் பண்ணினாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். பிராமின்ஸ், க்ஷத்ரியா, வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். பிராமின்ஸ் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வேலை என்னது? குருகுலம் நடத்துறது, பாடம் கற்றுக் கொடுக்கறது, மந்திரங்கள் உபசாரணம் பண்றது, மந்திரங்கள் ஓதுறது, அர்ச்சகர், கோவில்ல அர்ச்சகரா இருக்கிறது, வீடுகள்ல போய் பூஜை பண்றது, இதுதான் பிராமின்ஸோட ஒரு லைவ்லிஹுட். க்ஷத்ரியாஸ் அப்படின்னா ராஜ குடும்பங்கள்ல இருக்கிறவங்க, போர் நடத்துறவங்க தான் க்ஷத்ரியர்கள். வைசியாஸ் அப்படின்னா வியாபாரம் பண்றவங்க. இந்த க்ஷத்ரியர்கள் வந்து பெரிய சிவபக்தரா இருப்பாங்க. அப்படி இல்ல, ரெண்டும் விஷ்ணு சிவன் ரெண்டும் உண்டு. ஆனா க்ஷத்ரியர்கள் வந்து சிவபக்தரா இருந்திருந்தாங்க. வைஷ்யாஸ் வந்து விஷ்ணு பக்தரா ஜாஸ்தி இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, வைஷ்யாஸ் வந்து வியாபாரம் பண்றவங்க. வைஷ்யர்னாலே வியாபாரம்னு தான் சொல்லுவாங்க. சூத்ராஸ் வந்து இந்த மூணும் கிடையாது, இவங்க வந்து சாதாரணமா இருக்கிறவங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன தொழில் வேணுமோ எடுத்து பண்ணலாம், சூத்ரா அப்படிங்கிற கேட்டகரிக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப டைம் எடுக்கல. இந்த பார்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, பார்பர் சலூன்ல போனோம்னா பார்பர்ஸ், முடி வெட்டுறவங்க, அது வந்து ஆக்சுவலி அது ஒரு காஸ்டாவே இருந்தது, ஒரு கம்யூனிட்டியாவே இருந்தது. முடி வெட்டுறவங்களோட பையன் முடி வெட்டுறவனா தான் இருப்பான் அந்த காலத்துல எல்லாம். ஓகே, அது இங்க வந்து என்ன, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க.
ஓகே. ஆனா இந்த காலத்துல இப்போ என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஒரு முடிவெற்ற ஒருத்தரோட பையன் தான் டாக்டர். ஓகே. அந்த காஸ்ட்ல பிறந்த இருக்கிற ஒருத்தரோட பையன் தான் என்னோட தாத்தா பாட்டிக்கு எல்லாம் டாக்டரா இருந்தாங்க. அவங்க பையன் இப்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டல். சோ அந்த காலத்துல வந்து முடிவெற்றவனா தான் இருப்பான், இல்ல அக்ரிகல்ச்சர் பண்றவனா தான் இருப்பான், அந்த மாதிரி. ஆனா இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒருத்தன் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம். இப்ப என்ன பிராமின்ஸ் எல்லாம் என்ன சும்மா குரு டீச்சிங் மட்டும் தானே பண்றாங்க பிராமின்ஸ்? எல்லாரும் ஒவ்வொரு பிசினஸ் பண்றாங்க, இது பண்றாங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, என்ஜினியர்ஸா இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல இப்படி இருந்தது, அவ்வளவுதான். ஓகே. ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஒர்க் தே டிட் இன் த மென்ஷன்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. இப்போ ஏன் இந்த பிராமின், சத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்னு அப்படி டிவைட் பண்ணாங்கன்னா இங்க சொல்றாங்க, பிராமின்ஸ் were the priestly class. priestனா என்னது? பூஜை பண்றவங்க, பூஜாரிகளா இருந்தாங்க. kshatriyas were the fighters, யுத்தம் பண்றவங்க. vaishyas were the business class and sudras represented labor class. தொழில் பண்றவங்கள சூத்ராஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அது என்ன தொழில் வேணாலும் ஆகலாம். தொழில் யூஸ்வலி என்ன, அது சின்ன தொழிலானாலும் பெரிய தொழிலானாலும் சூத்ராஸ் அப்படின்னா. இந்த டைம்ல எழுதப்பட்ட 2 மிகப்பெரிய எபிக்ஸ் இல்லைன்னா பெரிய எபிக்ஸ் இல்லைன்னா வாட் யூ கால் ஃபார் எபிக், புராணங்கள் தான் வந்து மகாபாரதம் அண்ட் ராமாயணம். மகாபாரதா ரிட்டன் பை மகர்ஷி வேதவியாஸ் அண்ட் ராமாயணா பை மகர்ஷி வால்மீகி. அப்ப லாங்கஸ்ட் எது இதுல, மகாபாரதாவா ராமாயணாவா? which is the longest Indian epic? First, காவியம். எபிக்னா காவியம். நீளம் ஜாஸ்தி நீளம் கூடிய இந்தியன் காவியம் எது? சீக்கிரம் சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மகாபாரதவா ராமாயணாவா? மகாபாரதம். மகாபாரதா. எஸ், மகாபாரதாக்கு தான் நீளம் ஜாஸ்தி. ஏன்னா அதுலதான் வந்து நிறைய பார்ட்ஸ். ஓகே. அதுல இருந்து எடுத்ததுதான் பகவத்கீதை அப்படிங்கிறது. அப்ப நினைச்சு பாருங்க, பகவத்கீதையே இவ்வளவு இருக்கு, அப்ப மகாபாரதம் எவ்வளவு இருக்கும் இல்லையா? ஓகே. சோ தி சாஸ்திராஸ். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு பார்ட் வந்து சாஸ்திரங்கள். நிறைய சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா அப்படி பண்ணணும், ஒரு வீட்டுல ஒரு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கணும், இவ்வளவு நாளைக்கு இது, 16 நாளைக்கு அது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாஸ்திரங்கள். ஒவ்வொரு காஸ்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சாஸ்திரங்கள். சாஸ்திராஸ், புராணாஸ், வேதாஸ், உபனிஷத்ஸ், இதெல்லாம் தான் இந்த வேதிக் பீரியட்ல நம்ம பார்த்தது. ஓகே. இப்ப வந்து ரைஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ், இது கூட இன்னைக்கு பார்க்கலாம் நமக்கு. ரைஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ், பல மதங்கள் எப்படி பிறந்தது? ஹிந்துயிசம் இல்லாம பிறந்த மதங்கள் தான் சொல்றாங்க. புத்திசம் மட்டும்தான் உங்களுக்கு இதுல படிக்க இருக்கு. ஓகே. ஜைனிசம்னு ஒரு இது கூட இருக்கு, ஆனா புத்திசம் தான் கொடுத்திருக்காங்க. Buddhism was initiated by a Kshatriya prince of Shakya clan, Siddhartha. புத்திசம் வந்து இனிஷியேட் பண்ணது, ஆரம்பிச்சது வந்து யாரு? ஒரு க்ஷத்ரிய குமாரனான ஷக்யா அப்படிங்கிற குலத்துல சேர்ந்த. இந்த டார்க் பண்ணிருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஷக்யா குலத்துல சேர்ந்த ஒரு க்ஷத்ரிய குமாரனான சித்தார்த்தா அப்படிங்கிற பையன் தான் புத்திசம் ரிலீஜியனோட ஆரம்ப புள்ளி. இந்த சித்தார்த்தாவை தான் நம்ம பிற்காலங்கள்ல புத்தர் அப்படின்னு சொல்லி கும்பிடுறோம். புத்தர் வந்து கடவுள் நாராயணனோட அம்சம்னு கூட சொல்றாங்க, விஷ்ணு பகவானோட அம்சம்னு கூட சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா? புத்தர் விகாரம் பெரிய டாலா ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க இல்லையா புத்தரோடது. ஓகே. சோ புத்தா இஸ் a god of Buddhism around 6th century BC. Okay. And who was born at Lumbini ரெண்டும் சொல்லலாம், in present day Nepal near Kapilavastu. So புத்தர் பிறந்த இடம் வந்து லம்பினி, இன்னைக்கு இருக்கிற நேபாள். கபிலவஸ்து அப்படிங்கிற இடம் பக்கத்துல இருக்கிற லம்பினில. He was the son of King சுத்தோதனா அப்படிங்கிற கிங்கோட பையன். He went in search of truth and attained enlightenment under a people tree at Bodh Gaya. கயா இல்லையா? போத் கயா அப்படின்னு இந்தியால இருக்கிற இடம் தான். போத் கயா எக்ஸாக்டா எங்க வரும்? கயால போய் இந்த பிதர்களுக்கெல்லாம் போய் இது பண்ணுவாங்க இல்லையா? அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் போய் அங்க போய் சிராத்தம் பண்ணுவாங்க. போத் கயா வந்து பீகார்ல இருக்கு. சிவன் கோவில், பெரிய கோவில், சிவன் கோவில் அது போத் கயா. அங்கேருந்து இவருக்கு வந்து உண்மை லைஃப்னா என்னது அப்படியெல்லாம் பத்தி இவருக்கு பெரிய ஞானம் கிடைச்சது. அண்டர் பீப்பிள் ட்ரீனா வந்து ஆல்மரம் மாதிரி ஒரு மரம். ஓகே. போத் கயால இருந்து இவருக்கு ஒரு ஞானம் வந்தது. And he delivered his first sermons at Sarnath in UP.
அப்படியே இவர் நேர பீகார்ல இருந்து யூபி வந்து அங்க இவரோட தத்துவங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. He spread his message for many years and finally died at Kushinagar in present day UP. யூபிலேயே இவர் இறந்தும் போனார். There are many sects of Buddhism. புத்திசத்திலேயே 3 வகைகள் இருக்கு. அதுல முதல் அந்த 3 இம்பார்ட்டன்டான 3 தான் வந்து மகாயன், ஹின்யன், வஜ்ரயன். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்ல சொல்லியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, மகாயன் அப்படின்னா இட் பிலீவ்ஸ் புத்தா டு பி எ காட். மகாயன் அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து புத்தர் வந்து கடவுள் அப்படின்னு நம்புறவங்க. ஹின்யன் அப்படிங்கறதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் டஸ் நாட் பிலீவ் தட் புத்தா வாஸ் எ காட், இட் இஸ் அ மோர் பிரிஸ்டின் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். அதாவது இதுல என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து மகாயன் அப்படிங்கிறது வந்து புத்தர் தான் கடவுள் அப்படின்னு நம்புறவங்க. ஹின்யன் அப்படிங்கிறது தான் ஆனா ஒரிஜினல் புத்திசம் ஹின்யன் தான். ஏன்னா அங்க வந்து புத்தர் இல்ல கடவுள், நம்ம இருக்கிற நேச்சர் தான் வந்து காட் அப்படின்னு நம்புறவங்க. ஒரு ஹியூமன் பீயிங் கடவுள் கிடையாது, நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற நேச்சர் தான் காடு அப்படின்னு நம்புறது. வஜ்ரயன் வந்து இட் இஸ் த தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் புத்திசம், நவ் ப்ரிவலண்ட் இன் லடாக் அண்ட் பூட்டான். தாந்திரிகம்னா வந்து இந்த மந்திரம் தந்திரம்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம்னா கடவுளுக்கு சொல்றது, சாமிக்கு சொல்றது. தந்திரம் அப்படின்னா அது வேற மாதிரி, கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, இந்த கை இதெல்லாம் வச்சு இப்படி ஓம் ரீம் ரூம் அப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, அது இஸ் ஆக்சுவலி தந்திரம். ஓகே, தாந்திரிக் ஃபார்ம் அப்படின்னு. ஸோ வஜ்ரயன் அப்படிங்கிறது புத்திசத்திலேயே வர தாந்திரிக் ஃபார்ம். ஸோ மகாயன், ஹின்யன் அண்ட் வஜ்ரயன் 3 கேட்டகரிஸ் ஆஃப் புத்திசம் இருக்கு. Buddhism got divided into Hinyan and Mahayan at the 4th Buddhist council held during the reign of Harshavardhan. ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறவர் கிங்கா இருந்த டைம்ல தான் வந்து ஹின்யன் அண்ட் மகாயன் அப்படிங்கிறது வந்தது. முதல்ல வந்து வஜ்ரயன் மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகே, அப்புறம் மெயினான புத்திஸ்ட் டீச்சிங்ஸ், இந்த புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜியன்ல என்ன டீச் பண்றாங்கன்னா, ரைட் ஃபெய்த், அதாவது லைஃப் வந்து 8 பங்கா பிரிச்சதுதான் வந்து லைஃப். அந்த ஹியூமன் லைஃப் வந்து 8ஆ பிரிச்சுக்கலாம். ஓகே, அந்த சாங்ல இருக்கிற மாதிரி. ஓகே, 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்க, அந்த 8க்குள்ள எங்க நீ தெரிஞ்சுக்கன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி 8-fold path of right faith, thought, action, livelihood, efforts, speech, remembrance and concentration, belief in nirvana. நிர்வாணம் அப்படின்னா என்னதுன்னா, இறப்புக்கு பிறப்புண்டு அப்படின்னு. ஒரு பர்த் இருந்தா ஒரு டெத் கண்டிப்பா இருக்கும், அது இருந்துட்டே இருக்கும், ஆனா ஒரு பாயிண்ட்ல அது நின்னுடும் அப்படி. ஓகே, 14 ஜென்மங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிலீஃப் இன் நிர்வாணா, ஃப்ரீடம் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், அஹிம்சா, லா ஆஃப் கர்மா. கர்மானா என்னது, நீ என்ன செய்யறியோ அதுக்கான ரிசல்ட் தான் உனக்கு கிடைக்கும், தட் இஸ் கால்டு கர்மா. அஹிம்சை எப்படின்னா ஹிம்சை இல்லாம, வயலன்ஸ் இல்லாம இருக்கிறது, நான் வயலன்ஸ். ஸோ இதுதான் மெயினா புத்திசத்தில் இருக்கிற டீச்சிங்ஸ். என்னெல்லாம் கேட்டா, பிலீஃப் இன் நிர்வாணா, அஹிம்சா அண்ட் லா ஆஃப் கர்மா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் புத்திசம். நவ் மூவிங் டு ஜைனிசம். ஜைனிசம் வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் பை ரிஷபா. அங்க வந்து சித்தார்த்தா அப்படிங்கிற பையன் தான் கண்டுபிடிச்சது. ஜைனிசம் வந்து ரிஷபா அப்படிங்கிற பையன், he was also a kshatriya. Jainism attained peak under வர்தமான மகாவீரா. வர்தமான மகாவீரா தான் வந்து ஜைனிசத்தோட கடவுள். எப்படி அங்க புத்தரோ அது மாதிரி. ஆனா இங்க வந்து கண்டுபிடிச்சது ஒருத்தர், கடவுள் வேற ஒருத்தர். அங்க வந்து ஃபவுண்டரும் காடும் சேம் பர்சன். இங்க வந்து ஃபவுண்டர் இஸ் ரிஷபா and the Jainism's god is வர்தமான மகாவீரா. He is the 24th தீர்த்தாங்கரா. தீர்த்தாங்கரானா அந்த அவங்களுக்கு கொடுக்கிற ரேங்க். ஓகே, சீனியர்ஸ், சீனியர் மோஸ்ட்ல இருந்து 24வது சீனியர் தான் வந்து இந்த வர்தமான மகாவீரா. Mahavira was born at Kundagrama in 540 BC in present day Bihar and attained perfect knowledge, Kaivalya, after he became ascetic at the age of 30. 30 வயசானப்பவே இவருக்கு வந்து எல்லா நாலேஜும் கிடைச்சிடுது. கைவல்யா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு இவர் வந்துட்டாரு. அந்த ஒரு பொசிஷன், கைவல்யம்னா எல்லாம் கிடைச்ச ஒரு இது, இவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய அம்சம். ஓகே, he became a Jina, one who has conquered happiness and misery and died at Pavapuri near Rajagir in present day Bihar. Jainism is also divided into 2 sects, Digambaras and Shvetambara. Digambara அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்ம். திகம்பரமார் அப்படின்னா வந்து இவங்க ட்ரெஸ் எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. ஓகே, ஜெயினிசத்துல 2 கேட்டகரி வந்து, ஒன்னு திகம்பரா, இன்னொன்னு ஸ்வேதாம்பரா. திகம்பரா அப்படின்னா வந்து
தே ரிமெயின் நேக்கட். நேக்கட்னா என்னது, ஒண்ணுமே ஒரு ஆடைகள் எதுவுமே இல்லாம இருப்பாங்க. while the latter wear white clothes. ஸ்வேதா அம்பரம், ஸ்வேதா அப்படின்னா ஒயிட்னு மீனிங், ஸ்வேதா அம்பரம்னா ஒயிட் clothes போட்டுக்கிறவங்க. அப்படி ரெண்டு கேட்டகரி இருக்கு. the main features of Jainism, ஜைனிசத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா த்ரிரத்னா கான்செப்ட், 3 ரத்னங்கள் இருக்கு. என்ன ரத்னங்கள், லைஃப்ல 3 ரத்னங்கள் இருக்கு சொல்றாங்க. ஒன்னு வந்து ரைட் நாலேஜ், ப்ராப்பர் நாலேஜ், ஓகே, ரைட் ஃபெய்த், சரியான நம்பிக்கை, அண்ட் ரைட் கண்டக்ட், சரியான லைஃப் ஸ்டைல். பிலீஃப் இன் கர்மா அண்ட் பிலீஃப் இன் அஹிம்சா ஆர் த 2 அதர் கிரேட் டீச்சிங்ஸ் ஆஃப் திஸ் ரிலீஜன். இவங்களும் கர்மா பத்தி அஹிம்சா பத்தின்னு சொல்றாங்க, லைக் புத்திசம். ஓகே, இப்போ இந்த டைம்ல இந்த புத்திசம் ஜெயினிசம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சில கிங்ஸோட ரூலிங் பீரியட், டைனஸ்டி நேம், ஆள்குடி பேரு, பீரியட், அண்ட் அந்த டைம்ல இருந்த இம்பார்ட்டன்ட் கிங்ஸோட பேருன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மகதா எம்பையர், பீரியட் வந்து அரௌண்ட் 542 பிசி. இதுல மெயினா இருந்த கிங்ஸ் யாரெல்லாம்னா பிம்பிசாரா, அஜாதசத்ரு, சிசுநாகா அண்ட் நந்தா. மௌரியன் டைனாஸ்டி, நம்ம அசோக சக்கரவர்த்தி இருந்த பீரியட் 321 பிசி to 232 பிசி, founded by Chandragupta Maurya. Ashoka was the prominent king of this dynasty. அடுத்தது குப்தா டைனஸ்டி வந்து கோல்டன் பீரியட் அப்படிம்பாங்க. இந்த டைம்ல ரூலர்ஸ் யாரெல்லாம்னா சந்திரகுப்தா த ஃபர்ஸ்ட், சமுத்திரகுப்தா அண்ட் சந்திரகுப்தா த செகண்ட். ஹர்ஷவர்தனா பீரியட் வந்து 606 பிசி to 647 பிசி. He was the last Hindu king of North India. So last Hindu king of North India, who is that? Harshavardhana. Next is Rajputs. இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் இந்த ராஜ்புட்ஸ் வராங்க. Prominent rulers were Prithviraj Chauhan and Jayachand Rathore, 650 AD to 1200 AD. ஸோ இவங்கெல்லாம் முதல்ல எல்லாம் பிசியா இருந்தது, இப்போ எல்லாம் ஏடி ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அதர் இம்பார்ட்டன்ட் டைனஸ்டிஸ் சாளுக்கியாஸ், சோலாஸ், ராஷ்டிரகூட்டாஸ், யாதவாஸ், விஜயநகராஸ் எம்பையர். சாளுக்கியாஸ்ல வந்து புலகேஷின் 1 and 2, புலகேஷின் 1, 2 தான் சாளுக்கியால இம்பார்ட்டன்ட் கிங்ஸ். சோலாஸ் ஃபவுண்ட் பை ராஜராஜா த ஃபர்ஸ்ட். ப்ராமினன்ட் ரூலர்ஸ் யாரெல்லாம், ராஜேந்திர சோழா 1 அண்ட் ராஜேந்திர சோழா த 3rd. ராஷ்டிரகூடாஸ்ல ப்ராமினன்ட் ரூலர்ஸ் வர் கிருஷ்ணா த ஃபர்ஸ்ட் அண்ட் அமோக வர்ஷா. Then Yadavasல prominent rulers were Ramachandra and Singana. Vijayanagarathila Krishnadevaraya was the only prominent ruler of the empire and ruled the Deccan part of India. Krishnadevaraya, Andhra Pradesh, இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து இந்த விஜயநகர எம்பையர் இருந்தது. கிருஷ்ணதேவராயர் தான் கிங். ஓகே, லாஸ்ட் ரிலீஜியஸ் புக்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகே, இது we will discuss tomorrow. ரிலீஜியஸ் புக்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸ்ல ஒவ்வொன்றும் வேதங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். These are the most sacred books of early Aryans. There were 4 Vedas and Brahmanas concerned with these Vedas. So Rigveda அப்படிங்கிறதுல பிராமணா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிக்வேதா வந்து it was the book oldest and the book of Varuna, Vayu, Agni and Sun சொன்னோம். It was ஐத்தராய பிராமணா and இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, டோன்ட் வரி. ரிக்வேதா is a book of hymns. பிராக்கெட்ல இருக்கிறது பார்க்க வேண்டாம். ஓகே, நீங்க வெளியில இருக்கிறது பாருங்க. ரிக்வேதா is called the book of hymns. சாமவேதா is called a book of melodies and charts. அதான் நம்ம பார்த்தோமே, book of music, songs அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யஜுர்வேதா is called a book of sacrifices. அதுல தான் வந்து ரிச்சுவல்ஸ், டிசிப்ளின் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, equations, formulas எல்லாம். அதர்வ வேதா மெடிசின்ஸை பத்தி சொல்லும். அப்போ அதர்வ வேதா is the book of magical and technical formulae. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ், புராணாஸ், மனுஸ்மிருதி இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு எடுத்தது வரைக்கும் யூ ஜஸ்ட் கோ த்ரூ வெல். ஓகே, அண்ட் ஐ திங்க் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியா வந்துடுறது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கம்ப்ளீட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி டுடே. வி ஹாவ் 5 more minutes இல்லையா? அடுத்தது என்ன சொல்றாங்க, பிராமணாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஸோ அதனால அதை நான் ஸ்கிப் பண்றேன். Aranyakas, these are forest books. Forest books are treatises on mysticism and philosophy. Philosophy பத்தி, தத்துவங்களை பத்தி சொல்றது தான் ஆரண்யகம், and are the concluding portion of the Brahmana. The Brahmanas ஓட எண்ட்ல வருது தான் ஆரண்யகம்.
It explains metaphysics and symbolism of sacrifice. Upanishads are the main source of Indian philosophy. 300 Upanishads இருக்கு, of which 10 have attracted worldwide attention. அதில் 10 வந்து world famous as they deal with philosophy and theology of Aryans. These are commentaries which are appended to Aranyakas and deal mainly with philosophy and religion. தத்துவங்கள் மதங்களை பத்தி எல்லாம் வந்து உபனிஷத்ஸ்ல சொல்றாங்க. அடுத்தது புராணம், 18 புராணம், of which the Bhagavata Purana and Vishnu Purana are most important. They give religious and historical details of Aryan civilization and contain legends, ritual, tradition and moral codes. புராணம் அப்படின்னா கடவுளை பத்தி மட்டும் சொல்றதான்னு கேட்டா இல்ல, அந்த டைம்ல வந்து ஜனங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுவும் சொல்லும். ஓகே. ஃபைனலி மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி அப்படிங்கிறது, மனுங்கிறது அந்த காலத்து ஒரு ராஜாவோட பேரு. ஸோ மனு வாஸ் த கிரேட் லா கிவர் இன் த ஆரியன் பீரியட். நீதி நியாயம் எல்லாம் வந்து நடத்துறது வந்து மனுவா இருந்தாரு. மனுஸ்மிருதி டீல்ஸ் வித் த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மனுஸ்மிருதியில என்ன கண்டென்ட்னா, லா என்னெல்லாம் லாஸ் இருக்கணும் ஒரு கண்ட்ரியில. இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து இப்போ ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு 2 குழந்தைகள்னா அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து அவங்க சொத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு போகும், அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகளுக்கு போகும். ஸோ குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு அது எப்படி யாருக்கு கொடுக்கணும், எப்படி அந்த சொத்துக்கள் பிரிக்கணும், இதெல்லாம் திஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸை பத்தி சொல்றாங்க. ஆல்சோ Manu is considered as the first lawgiver of India. He is King Manu is the first lawgiver of India. Law அப்படின்னா என்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்ததே வந்து மனு தான். இப்போ டாக்ட்ரின்ஸ்னா வந்து சில லாஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ், அதனோட ப்ரீஸ்ட் யார் அந்த லாஸ் எல்லாம் சொன்னது, அதுல சொல்ற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சு ரீட் பண்ணி பாருங்க. நம்ம ஜஸ்ட் டாக்ட்ரின்ஸும் ப்ரீஸ்டும் மட்டும் பார்க்கலாம். நயசூத்ரா, லாஜிக்கல் டாக்ட்ரின், டீச்சர் இஸ் கௌதம மகர்ஷி. வைசேஷிகா, மோனிக் டாக்ட்ரின், ப்ரீஸ்ட் வந்து கர்நாட் அண்ட் ராமானுஜா. யோக சூத்ரா, யோகா டாக்ட்ரின், மகரிஷி பதஞ்சலி. சங்கிய சூத்ரா, சங்கியம்னா நம்பர், நியூமரிக்கல் டாக்ட்ரின், கபில மகர்ஷி அண்ட் மாதவாச்சாரியா. உத்தம மீமாம்சா, ப்ரீஸ்ட் வந்து பததாயன்ஸ். பூர்வ மீமாம்சா, ஜைமினி மகர்ஷி. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா 2 இருக்கு. அப்புறம் லேட்டர் வேதிக் பீரியட், லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த வேதம் உபனிஷத்து இதெல்லாம் எழுதினது யாரு? ரிஷிகள் தான். ஓகே. அதுல மெயினா சப்த ரிஷிகள் இருந்தாங்க, 7 ரிஷிகள். ஸோ அந்த ரிஷிஸ் யாரெல்லாம்னா குருத் சமிதா, அத்ரி, பாரத்வாஜா, கன்வா, கஷ்யபா, வர்மதேவாஸ், யமி, வைவஸ்ரதை, சாஸ்வதி and other. Growth of Buddhism and Jainism in 6th BC also called the period of religious unrest. புத்திசம் ஜெயினிசம் கூட ஹிந்துவிசம் கூட வளர்ந்துட்டே தான் இருந்தது. அண்ட் இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம், டிக்ளைன் ஆஃப் புத்திசம் பாருங்க. எப்படி புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜியன் வந்து டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சது. புத்திசம் டிக்ளைன்ட் ஆஸ் ஹிந்துயிசம் ரிஃபார்ம்ட் வித் த ரைஸ் ஆஃப் த ராஜ்புட்ஸ். இந்த நிறைய ஹர்ஷவர்தனா முடிஞ்சு நம்ம ராஜ்புட் அப்படின்னு ஒரு கிங் பார்த்தோம் இல்லையா, ராஜ்புட் வந்ததோட புத்திசத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடுது. ஏன்னா அவர் வந்து தட் ராஜ்புட்ஸ் வந்து தே பிலாங் டு ஹிந்துயிசம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த என்ன பேரு அலாவுதீன் கல்ஜி டைனாஸ்டி வந்து முஸ்லீம் இன்வேஷன். ஸோ முஸ்லிம்ஸ் வர ஆரம்பிச்சதோட டோட்டலி புத்திசம் ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ புத்திசத்தோட ஃபவுண்டர் வந்து யாரு? ஜைனிசத்தோட ஃபவுண்டர் வந்து ரிஷபா, who was the father of King Bharata, the first சக்கரவர்த்தி of India. ஸோ ஜைனிசம் வந்து ஆக்சுவலி ஃபவுண்ட் பண்ணினது ரிஷபா. அண்ட் இந்த ரிஷபா வந்து ஆக்சுவலி கிங் பரதாவோட அப்பா. கிங் பரதர் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தி ஆஃப் இந்தியா. Jainism became a major religion under Vardhamana Mahavira, who was the 24th Tirthankara or prophet of Jainism. So Indian history idoda ancient history mudiyarudhu. In the next class, that is tomorrow, we will continue medieval India. Okay students, so we will continue tomorrow at the same time 8 o'clock.
ஓகே, புரிஞ்சுதா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Are you clear? No, ma'am. Okay. Yes, How are you, Ritika? It's been a long time since we have met. Yes, ma'am. Fine, ma'am. How about you, ma'am? Yes, I'm going good. Thank you. So, are you busy with your classes? Yes, ma'am. Okay, okay. So, you are from Agri University, right? Yes, ma'am. Okay, okay, fine. Okay, so see you all tomorrow at 8 o'clock. Okay, thank you. Bye-bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.